மூலைக்கு தெரியவில்லை. படுத்த பாய கூட ஜனங்க மடிச்சு போடவில்லை. படுத்த பாய கூட ஜனங்க மடிச்சு போடவில்லை. மழை போன கடல் அள்ளி போனதையா உள்ள. மழை போன கடல் அள்ளி போனதையா உள்ள. சுனாமி சுனாமி ஏழை மக்களை மாறி போல பினாமி. சுனாமி சுனாமி ஏழை மக்களை மாறி போல பினாமி. என் பாட்டுக்குள்ள ராகம் இருக்கு சொல்லி தெரியுமா? அந்த ராகத்துக்குள் சோகம் என்று சொன்னால் புரியுமா? வைத்த கடலே சுனாமி சுனாமி மக்களை மாறி போல பினாமி. சுனாமி சுனாமி ஏழை மக்களை மாறி போல பினாமி. என் பாட்டுக்குள்ள ராகம் இருக்கு சொல்லி தெரியுமா? அந்த ராகத்துக்குள் சோகம் வந்து சொல்லி புரியுமா? கடைசி அறையில் எச்சரிப்பின் தூதை கர்த்தர் கொடுக்கிறார். நம் அனைவருக்கும் நாம் மனமாறி குணப்பட வேண்டும் என்ற ஒரு செய்தியை நமக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார். நிமிடத்திற்கு மனிதனின் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று தெரியாத ஒரு பரிதாபமான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். COVID-19 வரும் என்று நமக்கு தெரியவில்லை. சுனாமி எப்பொழுது வரும் என்று நமக்கு தெரியாமல் இருந்தது. ஆகவே எச்சரிப்பின் தூதை இந்த பாடல் மூலமாய் கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. தேவனின் கோபம் இதோ இன்று தோன்றுதே. திருதினால் மனித வாழ்வு உயரும் என்பதே. தேவனின் கோபம் இதோ இன்று தோன்றுதே. திருதினால் மனித வாழ்வு உயரும் என்பதே. காலமோ கடைசி என்று சூழல் சொல்லுதே. காலமோ கடைசி என்று சூழல் சொல்லுதே. இனியொரு சுனாமி வேண்டாம் என்ற சுவாமி. இனியொரு சுனாமி தாங்காது பூமி. சுனாமி சுனாமி ஏழை மக்களை மாறி போல பினாமி. சுனாமி சுனாமி ஏழை மக்களை மாறி போல பினாமி. நம் பாட்டுக்குள்ள ராகம் இருக்கு சொல்லி தெரியுமா? இந்த ராகத்துக்குள் சோகம் உண்டு சொல்லி புரியுமா? என் பாட்டுக்குள்ள ராகம் இருக்கு சொல்லி தெரியுமா? இந்த ராகத்துக்குள் சோகம் உண்டு சொல்லி புரியுமா? இந்த ராகத்துக்குள் சோகம் உண்டு சொல்லி புரியுமா? இந்த ராகத்துக்குள் சோகம் உண்டு சொன்னால் புரியுமா? ஹalleluya, praise the Lord. ஏசாயா ரொம்ப கவனமா கேட்டாரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சுனாமி ஒரு பினாமி, மக்களின் உயிரை அழித்து சென்ற பினாமி என்று சொல்லி அற்புதமான பாடலை பாடி போதுகளை ஆசீர்வதிப்பாராக. பார்த்தீங்கன்னா அநேக நாட்களுக்கு பிறகு நம்ம ஒரு காலத்துல
நான் அண்ணன் உட்காந்து பாடும்போது அவர் தான் எனக்கு விசுவாசி. ரொம்ப என்கரேஜ் பண்ணி கிறிஸ்டியன் அசோசியேஷன் பிரசிடென்ட் இந்த இடத்த கொடுத்தவர் அவர் தான். கடவுள் ஜெபித்து விட்டு போனப்ப, ஐயா இதை எடுத்து நடத்துங்க அப்படின்னா, அப்படி ஒரு தூணை கடவுள் எனக்கு கொடுத்தார். அவர் நம்மோடு கூட எப்பொழுதும் இருப்பார். இங்க வந்துதான் உட்கார்ந்து அவர் பிரசங்கத்தை கேட்கறது, வரா கட்டி கூட வீட்டில் இருந்து கீழே இருந்து பிரசங்கத்தை கேட்பாங்க. இன்றைக்கு அவர் நம்மோடு கூட இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அநேக இடங்களில இதை குறித்து சொல்லி வருகிறது நம்முடைய இயேசுடைய நல்ல குணம். அவர் தான் இன்னொரு அறையும் கூட நமக்காக பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் அவர் மூலமாக இன்னொன்றையும் நமக்கு கொடுக்க போகிறார். நாம் இன்னொரு இடத்திலும் கூட ஆராதிக்க போகிறோம். இந்த இடமும் கூட நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. கர்த்தர் இப்படிப்பட்ட தூண்களை நமக்காக வைத்திருக்கிறதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நிச்சயமாக ஆண்டவர் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கட்டும். இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்க என்னுடைய பிரார்த்தனை. ஆசீர்வாதம் என்பது நாம் தானாக தேடி செல்வதல்ல, அது இறைவனிடத்திலிருந்து வந்துவிட்டது. அதை பெற்றுக் கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவ்வளவுதான். இன்றைக்கு ஆலயத்தில் வந்து இருக்கிறோம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைத்தால் இதை மறந்து விடுங்கள். காரணம் என்ன தெரியுமா? ஆசீர்வாதம் உங்களிடத்தில் வந்துவிட்டு இருக்கிறது. அதை பெற்று அனுபவிக்க முடியாமல் நாம் அமர்ந்திருக்கோம். அவ்வளவுதான். வேதத்துல வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 115 அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஒரு அற்புதமான சத்தியத்தை இந்த நாளில் நீங்கள் நான் கேட்டு செல்ல போகிறோம். எனக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்து விட்டாரா? அது என்னிடத்தில் இருக்கிறதா? அது நான் மறைத்து வைத்திருக்கிறேனா? அதை வெள்ளத்தில் வெளிவருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பொழிய பண்ண போறாரு. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு, அது நமக்குள்ள இருக்கிறது. ஆனால் அது வெளியே வர வேண்டுமானால் நாம் அவர் சொல்வதன்படி என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளதான் நீங்க அமர்ந்திருக்கிறோம். வாசிப்போம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிப்பார். என்ன சொல்றாரு? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். நினைச்சா போதுங்க. உங்களை என்ன கடவுள் நினைச்சாரா? இன்னைக்கு கேள்வி இதுதான். உன்னையும் என்னையும் ஆண்டவர் நினைத்தாரா? நான் நினைச்சிருக்கிறேன் அவரை, அதான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன். அவர் என்னை நினைத்திருக்கிறாரா? அவர் நினைச்சுட்டாருன்னா போதும், நம்மளுக்கு என்ன வந்துருச்சு? ஆசீர்வாதம். ஒரு கேள்வி, ஆண்டவர் யாரை பார்க்கிறாரு, யாரை நினைச்சாரு அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் சொல்லு பாருங்க. ஏசாயா புஸ்தகம் 66 அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது. வாசிப்போம். ஏசாயா 6. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் என்ன செய்வேன்? நோக்கி பார்ப்பேன் அது சொன்னாரு. யாரை நான் நோக்கி பார்ப்பேன்? யாரை நான் நினைப்பேன்? அவனுடைய வசனத்திற்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன், நான் நினைப்பேன். ஐயா நீங்க ஒன்றும் செய்யணும் ஐயா, இந்த வசனம் என்ன சொல்றா அப்படி நடக்கும். ஆசீர்வாதம் உன் வீட்டை தேடி இல்லை, உன் எங்க இருந்தாலும் உனக்கு தெரியும். நீ ஆலயத்தை தேடி வந்தா அவனுக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஆலயத்துக்கு ஏன் வரும் அப்படின்னு ஒரு நாள் படிப்போம். ஆசீர்வாதத்துக்காக அல்ல, நீ கற்றுக்கொள்வதற்காக ஆலயத்திற்கு வருகிறாய். ஆனால் ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது? அது உன் வீட்டில் இருக்கிறது, உன் உள்ளத்தில் இருக்கிறது, உன் வாழ்க்கையில் இருக்கிறது, உன் கையில் இருக்கிறது. எப்பொழுது சொன்னா அவர் நம்மை நோக்கி பார்க்கும் பொழுது. ஆண்டவர் ரொம்ப இஷ்டமா. என்ன இஷ்டமா ஆண்டவருக்கு? என்னாகும் 24:1 வாசிப்போம். என்னாகும் 24:1 வாசிப்போம். ஆண்டவருக்கு என்ன விருப்பமா பாருங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று. போதும். ஆண்டவருக்கு என்ன பிரியமா? உன்னை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமா. உன்னை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமா. அவரோட ஆசீர்வதிக்க தீர்மானம் பண்றாரா யாரும் அவனை சபிக்க முடியாது. அவரோட சபையை தீர்மானம் பண்ண விட்டா யாரும் ஒன்று ஆசீர்வதிக்க முடியாது. பாக்குறீங்களா? வாசிக்க. ஏன்னா 23:8 வாசிப்போம். ஏன்னா 23:8. தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? ஆண்டவர் ஒருத்தனை சபிக்கலன்னா எத்தனை பேர் வந்து சபிச்சாலும் உன்னை சபிக்க முடியாது. ஆண்டவர் ஒண்ணு வெறுக்கலன்னா எத்தனை பேர் வந்து வெறுத்தாலும் நினைச்ச முடியாது, வெறுக்க முடியாது. ஆண்டவர் பாடம் கற்றுறாங்க. நீங்க தாங்க கடவுளோட இருக்கணும், நாம தாங்க கடவுளோட இருக்கணும். கடவுள் எப்பவுமே நம்ம கூட இருக்கிறாங்க. பிரச்சனை இங்க தான் தொடங்குது. ஆசீர்வாதம் என்பது
ரொம்ப 4 வழியில கடவுள் நமக்கு தரத்துக்கு ஆயத்தமா இருக்காரு. அதை இப்ப சிந்திக்க போறோம். 4 வழி. முதல் வழி, நீ பலனை எதிர்பார்க்காம உதவி செய்து போ. நீ பலனை எதிர்பார்க்காம உதவி செய்துட்டு போ. உன்னால முடிஞ்ச உதவி அத்தனையும் நீ செய். ஆனால் உன்னில பலனை மாத்திரம் நீ எதிர்பார்க்காத போ. இன்னைக்கு எனக்கு கிடைக்கிற கடவுள் சொல்லிக்கிறாரு, கொடு, உனக்கு கொடுக்கப்படும். ஓ, எனக்கு கொடுப்பாரு, ஆனா நான் கொடுப்பேன் அப்படின்னு நீ கொடுக்காத. அவர் கொடுக்கறானோ இல்லையோ எனக்கு அது தேவையில்லை. எனக்கு கொடுக்கிற சக்தி கொடுத்துக்கிறாரு, நான் கொடுத்துட்டு போயிடுவேன். அவர் கொடுக்கணும்னு அவசியம் எனக்கு இல்லை. அப்படி அவசியப்பட்டா அவர் கொடுக்கணும் அப்படின்னு நீ நினைச்சு போய்ப்பாரு. நீ பலனை எதிர்பார்க்க மாட்டேன். அப்படி நீ பலனை எதிர்பார்த்த சொன்னா நீ கொடுத்ததுக்காக உட்காந்து அழுவ. நான் ஏன் கொடுத்தேன், நான் எதுக்கு கொடுக்கணும், நான் கொடுக்காம தான் நல்லா இருக்குவேன். அப்புறம் என்ன அர்த்தம்னா, நாம் ஏதோ ஒரு வழியில் பலனை எதிர்பார்த்து இருக்கிறோம். ஆண்டுடைய ஆலயத்தில் வந்து காணிக்க போனோம், நல்லதுதான். 10ல் 1 பங்கு போடுறது நல்லதுதான். தசமா கொடுறது நல்லதுதான். அவர் எனக்கு கொடுப்பாருன்னு மட்டும் தசம பாகத்தை தயவு செய்து போட்டாதீங்க. வசனம் தோச்சுங்க, உண்மைதாங்க. ஆனா எனக்கு கொடுப்பாருன்னு மட்டும் போட்டாதீங்க. ஏன் தெரியுமா, அந்த தெய்வம் நமக்காக மறிச்சதே பெரிய கொடுப்பனங்க. நமக்காக அந்த பரலோகத்தை விட்டுட்டு வந்ததே பெரிய கொடுப்பனங்க. அந்த வெளிச்சத்தை விட்டுட்டு இந்த இருள வந்து பறந்ததே பெரிய கொடுப்பனங்க. அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில மறிச்சதே பெரிய தியாகுங்க. ரத்தம் சிந்தனதே பெரிய தியாகுங்க. அந்த தியாகத்தை மட்டும் நினைச்சு பார்த்து என் தெய்வத்துக்கு 10 மடங்குல நான் 20 மடங்கு கொடுப்பேன், நீ கொடுத்து பாரு. எழுதி வச்சுக்கோ. பலன் எதிர்பார்க்காம போ. உன் ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னு சொல்லி நீ பாருங்க. இந்த ரகசியம் நிறைய பேருக்கு தெரியாதுங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு போக ரொம்ப ஆசீர்வாதமா பார்ப்பீங்க. நீ பலனை எதிர்பார்க்காமல் கொடுத்து விட்டு போய்விட்டே திரும்பி பார்க்காத என்ன வருதுன்னு சொல்லி நீ போயிட்டு அது முன்னாடி வந்து நிற்கும். நீ யோசிப்பே புறா வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த அதிசயத்தை மட்டும்தான் படுவேன். பலனை யோசிக்கவே மாட்டேன். அடுத்து சொல்லாது, பலனை எதிர்பார்க்காத. கல்கல் இருக்குல்ல கையில, அந்த கல்கல்ல போய் யாருக்கும் போய் காட்ட பார்த்த என்ன சொல்லுதுப்பா, என்னடா இது கல்லான்னு கேட்பான். அதே ஒரு வாயில போட்டுக்க, அந்த உடம்பெல்லாம் சொல்லும், ஒரு வாயில ஏதோ ஒரு இனிப்பா இருக்குதுடா அப்படின்னு சொல்லும். அந்த மண்டை பேசும், உன் வாயில ஏதோ ஒரு இனிப்பா இருக்குல்ல. கை சந்தோஷப்படும், காலம் சந்தோஷப்படும், உடம்பெல்லாம் சந்தோஷப்படும். ஏன்னா இனிப்பு வாயில வந்துருச்சு அப்படின்னு. இதுதான் ஆசீர்வாதம். நீங்க செய்வதை செய்துவிட்டு சென்று விடுங்கள். அதனுடைய மகிமையை ஆழமாக சென்று அனுபவித்து பார்க்கிற அனுபவத்தை ஆண்டவர்களுக்கு தரும். எப்படி வாயில ஒரு போட்ட உடனே இந்த கை சந்தோஷப்படுது, கால் சந்தோஷப்படுது, வாய் சந்தோஷப்படுது, சரீரம் சந்தோஷப்படுது அப்படின்னு சொல்லி நீங்க தெரிகிறோம். அது உண்மை இல்லை அப்படின்னு சொன்னா, ஒரு ஊசி இருந்தது கையில குதிப்பாங்க. ஊசி கையில குத்தணும் என்ன ஆகுது, ரத்தமா வருது. வலிச்ச உடனே என்ன பண்ணுது, கண்ணுல இருந்து தன்னால கண்ணீர் வரும். தலையில சொல்லும், டேய் என்னடா அப்படின்னும். கை காலெல்லாம் துடிக்கும். பார்த்துக்கிறீங்களா? கோவம் வந்துச்சு என்ன ஆகும்? கோவம் அங்கதானே வருது. நாக்கு துடிக்கும், என்ன பேசுறான்னு, கை துடிக்கும், என்ன பண்ணலான்னு, கால் துடிக்கும், என்ன ஒதுக்கலான்னு. என்னது, உடம்பே சுத்தி ரத்தம் சூடாக்கி. பாத்தீங்களா? தூக்க ஷான் தூக்க செட்ல ஷான் அடிப்போம், தூரம் போ. என்ன நடக்கும் தெரியாது. அதே போலதான் அந்த கற்கண்டை அனுபவித்து பார்க்கிறவர்களுக்கு தான் தெரியும் ஆசீர்வாதத்தின் மகிமை என்ன என்று. பேச்சுல தெரியாதுங்க, புரிந்து கொண்டால் மாத்திரம் போதாது, அதை அனுபவித்து அப்பொழுதுதான் ஆசீர்வாதத்துடைய மகிமை தெரியும். அதான் பகவத்கீதையில சொன்னாங்க, நீ உதவி செய்து பலனை நினைச்சு அதை எதிர்பார்க்காதே. 2வது ஆசீர்வாதம் என்னன்னா, உன் ஆசையை விட்டு விடு, பேராசையை விட்டு விடு. நீ எதையெல்லாம் எண்ணி ஆசைப்படலையோ அதை விட்டுடு. அது இருக்கிற வரைக்கும் உன் தீய வழிகள் உன்னை விட்டு விலகாது. உன் தீய பழக்கங்கள் உன்னை விட்டு விலகாது. உன் தீய எண்ணங்கள் உன்னை விட்டு விலகாது.
உன் தீய காரியங்கள் உன்னை விட்டு விலகாது. உன்னை சுற்றி இருக்கிற சாபங்கள் உன்னை விட்டு விலகாது. உன்னை அள்ளி கொண்டிருக்கிற பாவங்கள் உன்னை விட்டு விலகாது. அதை விட்டுவிடு. எல்லா வரைக்கும் ஓடி போய்விடும். ஆசீர்வாதம் மாத்திரம் பெருகி உன் தலையில் நிற்கும். நல்லவர்கள் உன்னை தேடி வரும். ஆசீர்வாதங்கள் உன்னை கடந்து வரும். நீ ஆசீர்வதிப்பதற்கான வழிகள் உனக்குள் உண்டாகும். இது உண்மையான வார்த்தை, ஆழமான வார்த்தை. இதை எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நீ இந்த உலகத்துல எதை ஆசைப்படுகிறாயோ அது நல்லதாக இருக்கட்டும். நீ உலகத்தில் ஆசைப்படுவது மற்றவர்களுக்கு தீமையாகும், உனக்கு பாவமாகும், உனக்கு பாதகமாகும், உனக்கு கசப்பாகும். அது மற்றவருடைய வாழ்க்கையில் கசப்பாக இருக்குமானால் அதை நீ விட்டு விட்டு பார். உன் வாழ்க்கையில் இனிப்பு உன்னை தேடி வரும், இன்பம் உன்னை தேடி வரும், சுகம் உன்னை தேடி வரும், சந்தோஷம் உன்னை தேடி வரும், ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். விட்டு பாரு. யாரும் உன்னை கஷ்டப்படுத்தினாங்கப்பா, அவனை கஷ்டப்படுத்தணும் வாழ்க்கையில கூட நினைக்காம. உன்னை என்னதான் கஷ்டப்படுத்தினாலும் சரி, நீ அவங்களை நேசி, அவங்களை கெட்டியா பேசு, அவங்களை அன்பா பேசு, அவங்களோட அன்பா இரு, அவங்களோட அன்பா பழகு போதும். ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். மூன்றாவது ஒரு காரியத்தை நீ செய்யும் பொழுது அதை புரிந்து கொள். ரொம்ப முக்கியம். நீ செய்கிறது சரியா தவறா என்பதை புரிந்து கொள். நீ தவறு என்று உன் உள்ளம் சொல்லுமானால் அதை விட்டு விலகி ஓடிவிடு. சரி என்று சொல்லுமானால் அதை செய்வதற்கு முன்னே ஓடு. ஆசீர்வாதம் உனக்கு முன்னாலே வந்து விழுந்து கிடக்கும். அதை அள்ளிக்கொண்டு நீ வாழ ஆரம்பித்து விடுவாய். நிறைய பேர் இருக்காங்க, கோயிலுக்கு போயிட்டு ஆசீர்வாதம் கிடைச்சிரும், ஜெபம் பண்ணிட்டு ஆசீர்வாதம் கிடைச்சிரும், பைபிள் வாசத்துல ஆசீர்வாதம் கிடைச்சிரும், அதனால நான் நிறைய பைபிளை படிச்சிருவேன், நிறைய ஜெபம் பண்ணிடுவேன், நிறைய கடவுளோடு நெருங்கிடுவேன். இல்லைங்க, புரிந்து கொண்டால் மாத்திரம் போதாது. அதன்படி வாழ்ந்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம். அதன்படி நடந்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம். அதை அனுபவித்து பார்த்தால் தான் ஆசீர்வாதம். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் ஆபிரகாம் பார்த்தாண்டு. ஆபிரகாமே போ அப்படிங்கிறாரு. ஆண்டவருக்கு போய் ஆபிரகாம் நின்று எங்க, எப்ப, எதுக்கு, ஏன், முடியாது, போன நடக்குமா நடக்காதா, எந்த கேள்வியும் கேட்கல. எடுத்தாரு, பொட்டியை கட்டாரு, பொண்டாட்டியை கூப்பிட்டாரு, பிள்ளைங்க கூப்பிட்டாரு, இருக்கிறதெல்லாம் சேனம் கட்டாரு, நட்டான்னு போயிட்டேன்ட்டாரு. எங்க ஆண்டவரை போனோம் கூட கேட்கல. போயிட்டே இருக்காரு. ஒரு நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, போயிட்டே இருக்காரு. 15வது நாள் ஆபிரகாமே இதுதான் உத்தேசம் இரு அப்படின்ட்டார். நீ பேசாம கடவுள் முன்னாடி எதுவுமே கேட்காத, கடவுள் ஆசீர்வதிச்சு. நீ பேசாம கடவுள் முன்னாடி கடவுள் ஆசீர்வதிச்சு. கெட்டகுமார் யாரு? சின்னவனா கெட்டகுமார். 2 பேரும் வந்தாங்க. ஒரு அப்பாவுக்கு 2 பேர், அண்ணன் தம்பி. 2 பேரை பார்த்து வயலுக்கு போனா அப்படின்னாரு. ஒருத்தர் என்ன பண்ணா, வயலுக்கு போனா வேலை செய்தானா, செய்யல. போற மாதிரி போயிட்டு வந்துட்டான். எங்க அண்ணன் மாதிரி போற மாதிரி போயிட்டு வந்துட்டான். நானு போக முடியாது. எங்க வீட்டுல சொல்லுவாங்க, தாவு பந்தியா புள்ள பந்தியா, அவன் செய்யலாம் ஓ அப்படின்னு அவன் புள்ள. ஆனா என்ன பார்த்து தொல்லை இதுக்கு எப்படி ஆகும்ல. எங்க வீட்டுல எங்க அண்ணனுக்கு எனக்கு தான் ரொம்ப நட்பு உறவுகள், அதான் பேசுறேன். எப்படி ஆட்சி நல்ல பேர் வாங்கினோட எங்க அண்ணனுக்கு ஆசை. நான் வாழ்க்கையில நல்ல பேரை வாங்க கூடாது எனக்கு ஆசை. இதான் பிரச்சனை. அண்ணன் சொன்ன உடனே அவன் போய் செய்யறானோ இல்லையோ தெரியுமா அப்படின்னு தலையாட்டிக்குவான். நான் அதெல்லாம் முடியாது அப்படிப்பேன். இங்க 2 பேர் இருக்காங்க. 2 பேர்ல ஒருத்தவன் சொல்றான் போறவா அப்படின்னு போயிட்டான். அவன் எங்க போனான்னு தெரியல, ஆனா போயிட்டான். ஆனா அந்த பையன் சொன்னா, இந்த பாப்பா வா வேலை செய்ய நான் தயாராக, நீ சொல்ற மாதிரி செய்ய நான் தயாராக, நான் ஏன் இஷ்டத்துக்கு போனோம், எனக்கு சொத்து வச்சிருக்கல கொடு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் என்ன சொல்லிருக்காங்க, அந்த கெட்ட குமாரன் கேட்டது தப்புன்னு நினைச்சதுக்காக. ஆனா ஒண்ணு மட்டும் நான் தெரிஞ்சுக்கணும், அந்த கெட்ட குமாரன் கேட்டது தப்பு இல்ல. ஏன் தெரியுமா, அவன் நினைச்சா எங்க அப்பா மாதிரி விவசாயம் செய்யறதுக்கு விருப்பம் இல்ல, நான் நாட்டுக்கு போவேன், சம்பாதிப்பேன், எங்க அப்பனோட பணக்காரனாய் வந்து எங்க அப்பனை காப்பாத்தோன்னு நினைச்சான்.
நினைச்சு தப்பா? எங்க அண்ணன் மாதிரி வயல்ல போய் கொண்டு வர எனக்கு இஷ்டம் இல்லை. நான் எங்க அப்பா சொத்தை எடுத்துட்டு போவேன், நல்லா சம்பாதிப்பேன். எங்க அப்பா சொத்தை வச்சு டபுள் ஆக்குவேன், பெருசாக்குவேன், ஆக்கி பணக்காரன் ஆகி திரும்பி எங்க அப்பனை வந்து பார்ப்பேன் அப்படின்னு அவன் நினைச்சான். ஏன் இது எப்படி அப்படின்னு நீ கேட்கலாம், போற போக்குல தெரிஞ்சுக்க. அவன் போனான், கூட போன நண்பர்கள் சரியில்லாம போனான். அவர்களையும் வச்சு வாழ்ந்துடணும்னு அவன் நினைச்சான். நினைச்சது தப்பு இல்லை. அவன் தண்ணி அடிக்க போனாங்க, பல விதமான தவறு செஞ்சாங்க, செய்ய வச்சு தப்பு இல்லை. அவன் செய்தான், அது தப்பு தான். ஆனா அவன் என்ன நினைச்சதுமா, நான் உருவாக்க வேண்டும் என்று நினைத்தான். உருவாக்க முடியவில்லை. காரணம் எதுமா, அவன் கூட இருந்த நண்பர்கள் அவன் சொத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க. அதான் பிரச்சனை. அவன்கிட்ட இந்த சொத்தை என்ன செஞ்சாங்க, திருவிட்டு போயிட்டாங்க. இப்பதான் அவனால ஒன்றும் பண்ண முடியல, நிக்கிறான். உன்னுடைய உறவுகள்ல நீ வளரணும்னு நினைச்சு வச்சுக்க, தயவு செய்து சொல்றேன், நீ வாழணும்னு நினைச்சு வச்சுக்க, யாரும் முட்டாளு கூட சேர்ந்து சுத்தாது. சுத்தினா நீ வாழ முடியாது. நீ அறிவாளிகளோட சேர்ந்து சுத்தணும். ஆசீர்வாதம் எப்படி தெரியுமா வரும்? ஆண்டவர் கொடுக்கிறது எப்படி தெரியுமா? உன்னை ஆட்களை சேர்த்து அனுப்பி வைப்பார். 3 விதத்துல ஆசீர்வாதம். ஒன்று என்ன தெரியுமா? உன்னுடைய லட்சியம். 2வது என்ன தெரியுமா? உன்னுடைய அயராத உழைப்பு. 3வது என்ன தெரியுமா? உன்னை சுற்றிலும் இருக்கிற திறமைசாலிகள். இவங்களை வச்சுதான் நீ வாழ்க்க முடியும். அது ஆண்டவர் அப்பவே கற்றுக் கொடுத்தாரு. இது நிறைய பேருக்கு தெரியாதுங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், 100,000 முட்டாள்களுக்கு நீ தலைவனா இருப்பதை விட ஒரு ஞானியுடைய காலுக்கு நீ செருப்பா இருந்துட்டு போ. உன்னை சுற்றி இருக்கிறவங்க பாரு, இவன் தவறவனா இல்ல உயர்த்துறவனா, இவன் திருடுறவனா இல்ல நம்மளை விடுறவனா. எஸ் பா, திறமைசாலிகளை உன்னை சுற்றி வைத்துக் கொள், நீ உயர்ந்து நிற்பாய். திறமைசாலிகளை உன்னை சுற்றி வைத்துக் கொள், நீ உயர்ந்து நிற்பாய். காரணம், உன்னோடு இருக்கிறவர்கள் உன்னை தூண்டி உயர்த்துவார்கள். நீ குடிகாரனோட ரெண்டு தான் வச்சுக்க, சோம்பேறி கூட சுத்தினதான் வச்சுக்க, நீயும் சோம்பேறி ஆயிடுவ, நீயும் குடிகாரன் ஆயிடுவ, நீயும் கெட்டு போயிடுவ. இந்த கெட்ட குமாரனுக்கு அது உணரல. என்ன பண்ணிட்டான்? ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான். நான் சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸுங்க சரியில்லை, அவனுக்கு நல்லவங்கன்னு நினைச்சான். அவனுக்கு திருடங்கள் அவனுக்கு தெரியல, தூக்கிட்டு போயிட்டாங்க. கடைசியில முடிச்சு நின்று பாக்கலாம், யோசிக்கலாம், ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு யோசிச்சான். அவன் உண்மையிலே கெட்டவனா இருந்ததுனால சூசைட் பண்ணி செத்துப்பான். அவன் உண்மையில கெட்டவனா இருந்ததுனால சூசைட் பண்ணி செத்துப்பான். சே, நான் வந்ததே தப்பு, இது எங்க அப்பனை மோசம் பண்ணது தப்பு, என்னத்துக்கு அப்படின்னு அவன் யோசிச்சான். நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் நினைச்சான். என்றைக்கு நாம் நின்று யோசிக்கிறோமோ அன்னைக்கு உலகத்தை ஜெயிச்சிட்டோம். என்னைக்கு நம்ம நின்று யோசிக்கிறோமோ அன்னைக்கு மேல வந்துட்டோம். என்னைக்கு நம்ம நின்று யோசிக்கிறோமோ அன்னைக்கு தோக்குறதுல இருந்து வெளிச்சத்தை ஜெயிச்சுட்டு வந்துட்டோம், வெற்றிக்கு வந்துட்டோம். நின்று யோசிக்கிறோம். நம்ம உழுதுட்டு அப்படியே முடிச்சுட்டு இருக்கக்கூடாது. உட்காந்து ஏன்டா உழுதுன்னு உட்காந்து யோசிக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், நீங்க உலகத்தை ஜெயிச்சுப்பீங்க. அவன் யோசித்து பார்த்தான், இது எனக்கு லைஃப்ல எங்க அப்பா கிட்ட திருப்பி போயிடுறேன். ஏன் தெரியுமா? அவன்கிட்ட போய் அப்பா எனக்கு பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, நான் வேலைக்காரனா இருந்தா கூட நான் மேல வந்துருவேன் நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. இன்றைக்கு நீ ஆண்டவரிடத்துல வந்து இருக்கிறாய். ஒருவேளை நீ விழுந்து தோற்று போயிருக்கலாம், நீ கவலைப்படாதே. நீ தேடி வந்திருக்கிற இறைவன் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அதை நீ கேட்க வேண்டியது உடனே உனக்கு என்ன தெரியுமா? ஆண்டவரே, என்னை சுத்தி நல்லவங்களையும் என்னை சுத்தி நான் யாருக்கெல்லாம் நன்மை செய்ய நினைக்கிறீங்களோ அவங்களே எனக்கு கொண்டாங்க. நான் உதவி எதிர்பார்க்காம நல்லது செய்யணும், நான் நல்லவர்களோடு வாழணும், கெட்டவங்க கூட என்ன அவ்வளோ நல்லவங்களா மாறிட்டோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு கூட ஆண்டவரை நீ கேட்டு பாரு. கெட்டவன் கூட உங்கள்கிட்ட வந்து அவன் நல்லவனாய் மாறிவிடுவான். நல்லவர்களும் உன்னோடு வாழ்ந்து உன்னை இன்னும் நல்லவனாக மாற்றுவார்கள். உபத்திரவப்படுகளும் இடத்துல வந்து உனக்கு ஆறுதலாய் இருப்பார்கள். உன்னை ஆறுதல் அடைவார். கர்த்தருடைய அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். நீ செய்ய வேண்டியது ஒரே ஒன்று. இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே, ஆண்டவர் ஒரு பாடத்தை கத்தறாரு. இதை செய்து பாருங்க, நீங்க ஆசீர்வாதமாய் இருப்பீங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து இந்த சத்தியத்தை நான் முடித்துக் கொள்கிறேன். மத்தேயு 18:2 வாசித்து நான் முடித்துக் கொள்வோம். மத்தேயு 18:2. இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி இந்த பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படி ஆகணுமா? சின்ன பிள்ளைங்க போல நம்ம ஆகிட்டாங்க. இந்த 2 குழந்தைங்களை சண்டை போடுறோம்.
சண்டை போட்டோம்னா திருப்பி என்ன செய்யும் பாருங்க. சில இடத்துல 2 குழந்தைங்களும் சண்டை போட்டுக்கோ, அந்த 2 அப்பா அம்மாவும் சண்டை போட்டுக்கோ, பார்த்தா அந்த 2 குழந்தைங்களும் திருப்பி அங்கே விளையாண்டு போனா பார்த்துக்கிறீங்களா? 2 அப்பா அம்மா ஓ பண்ண தெரியல ஏன் பண்ண தெரியல, அந்த 2 அம்மாவும் சண்டை போட்டுக்கோ, பார்த்தா அந்த சண்டை போட்ட 2 குழந்தையும் திருப்பி அங்கே போய் சொப்பு விளையாண்டு பார்த்துக்கிறீங்களா? மனசமைக்கணும், மனசமைக்கணும். அதுதான் உண்மையான மனமாற்றத்துக்கு அர்த்தம். அப்படிப்பட்டவங்க கண்டிப்பா பரலோகத்தில் இருப்பாங்க. ஆண்டவர் சொன்னாரு, நான் மெய்யாகவே சொல்லுகிறேன், அப்படிப்பட்டவர்களுக்கு தான் பரலோகம். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து பாருங்களேன். பாவம் உங்களை தொடாது, அசுத்தம் உங்களுக்குள் இருக்காது, கசப்பு உங்களை கசப்பாக்காது, காரம் உங்களை காரமாக்காது, இனிப்பு உங்களை இனிமையாக மாற்றும். உங்கள் வாழ்க்கை இன்பமாக இருக்கும். நீங்கள் ஆசீர்வாதமாய் இந்த பூமியில இருப்பீங்க. செய்து பாருங்க. ஒன்னே ஒண்ணு, யார் என்ன உங்களுக்கு விதமா பாவம் செய்தாலும் சரி அவங்கள மன்னிச்சிருங்க. யாரு கஷ்டத்தை இருந்தாலும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா பார்க்காதீங்க, உதவி செய்திருங்க. சின்ன குழந்தை மாதிரி எல்லாத்தையும் மன்னிச்சு மறந்து வாழ்ந்துருங்க. நீங்கள் அப்பொழுதே ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டீர்கள். பரலோகமும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்துவிடும். நீங்கள் வாழ்நாள் முழுக்க ஆசீர்வாதமாய் வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போவீர்கள். அந்த பாக்கியத்தை கர்த்தர் தருவார். காரணம் என்ன சொன்னார்? ஆண்டவர் சொன்னாரு, அவர் என்னை நினைத்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார். என்னை ஆசீர்வதிப்பதே அவருக்கு விருப்பம். யாருக்கு? ஆண்டவருக்கு. பிரியமானவர்களே, உங்களை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார். உங்களை வெறுக்கிறவர்களை நீங்கள் வெறுக்காதீர்கள். அப்படி செய்வீர்களானால் கர்த்தர் உங்களை வெறுக்க மாட்டார். உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் சபிக்காதீர்கள். அப்படி செய்வீர்களானால் கர்த்தர் உங்களை சபிக்க மாட்டார். அவர் ஆசீர்வதிச்சார், யார் உங்களை சபிக்க முடியும்? அவர் சபிச்சா யார் உங்களை ஆசீர்வதிக்க முடியும்? அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்மை அவரிடத்திலே கொடுப்போம். ஆண்டவரே, என்னிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆசைகளையும் எடுத்து போடும், பேராசைகளை எடுத்து போடும், பாவங்களை எடுத்து போடும், என்னை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கும் என்று சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் அனைவரும் எழுதி நின்று யெகோவா ஷமா, எங்களோடு இருப்பவர் என்ற பாடலை முடிவு பாடலாக பாடுவோம். யெகோவா ஷமா, எங்களோடு இருப்பவர். ஷமா, எங்களோடு இருப்பவர். யெகோவா ஷமா, எங்களோடு இருப்பவர். யெகோவா ஷமா, யெகோவா ஷமா, லலலா 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 லலலா. யெகோவா ஷம்மா, எங்களோடு இருப்பவரே. யெகோவா ஷம்மா, எங்களோடு இருப்பவரே. யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா
ஜெபமா. ஆண்டவரே, நீர் என்னை நினைத்ததினால் நான் இருக்கிறேன். நீர் என்னை நினைத்ததினால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீர் என்னை நினைத்ததினால் நான் உயிரோடு இருக்கிறேன். நீர் என்னை நினைத்ததினால் நான் மரித்து போகவில்லை. நீர் என்னை நினைத்ததினால் நான் எனக்கு நீ சமாதானத்தை கொடுத்து வைத்திருக்கிறேன். அப்பா, உடைய வசனத்துக்கு நான் நடுங்கும்படியான வாழ்க்கை மட்டும் எனக்கு தார். உடைய வேதத்தை திறந்து வாசிக்கிற வாக்கியத்தை மட்டும் எனக்கு தார். உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தரணும். நான் புரிந்து கொண்டால் மாத்திரம் போதாத, அதன்படி நடக்கிற வாழ்க்கை எனக்கு தாழ்மையா, அதன்படி நடக்கிற வாழ்க்கை எனக்கு தாழ்மையா. ஆபிரகாமை கண்ணோக்கி பார்த்தவரே, ஈசாக்கை கண்ணோக்கி பார்த்தவரே, யாக்கோபை கண்ணோக்கி பார்த்தவரே, யோசேப்பு அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது கண்ணோக்கி பார்த்தவரே, தானியேல் சிங்கத்தில் இருக்கும் பொழுது கண்ணோக்கி பார்த்தவரே, எங்களை கண்ணோக்கி பார்க்கிறதற்காக நன்றி தகப்பனே. எங்களை ஆசீர்வதிப்பதே உமக்கு விருப்பமாய் இருக்கும் பொழுது எங்களை சபிக்கிறவன் யார்? எங்களை நீர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறதற்காக நன்றி ராஜா. நாங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே. எங்களிடத்தில் வருகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஐயா. நாங்கள் பார்க்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஐயா. எங்களை சுற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இருக்கட்டும் சுவாமி. நாங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். அநேகரை நாங்கள் ஆசீர்வதிக்கணும். நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கணும் கர்த்தாவே. நாங்கள் சாபமாய் யாருக்கும் இருக்கக்கூடாது ராஜா. பாவமாய் யாருக்கும் இருக்கக்கூடாது ராஜா. பாதகமாய் யாருக்கும் இருக்கக்கூடாது ராஜா. அப்படி நினைக்கிறவர்களுக்கு கூட நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கணும் சுவாமி. எங்கள் சத்துருக்களை நாங்கள் சிநேகிக்கவும், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கவும், நிந்திக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்கவும் எங்களை மாற்ற சுவாமி. எங்களிடத்துல கசப்புகள் இருக்குமானால், காழ்ப்புணர்ச்சிகள் இருக்குமானால், பாவங்கள் இருக்குமானால், அசுத்தங்கள் இருக்குமானால், நீர் விரும்பாதது இருக்குமானால், அவைகளை எங்கள் உள்ளத்திலிருந்து மீட்டு எரிந்துவிட சுவாமி. நாங்கள் சிறு குழந்தைகளை போல மாறி உம்மை போலவே வாழ்ந்து நாங்கள் உண்மையாய் இருந்து உள்ளத்தின் ஆழத்திலுமை ஆராதித்து வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த பெரிய ஆசீர்வாதத்தை பெற்று ராஜ்யத்தில் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். உதவி செய்யும். வீண் மாயைகளை, வீண் ஆசைகளை நாங்கள் பின்பற்றி போய் தீய வழிகளிலே மாற்றி அழிந்து போய்விடாதபடி எங்களை காப்பாற்றும் சுவாமி. எங்களுடைய கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடி பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. நன்மையே செய்து, நல்லவைகளையே செய்து, நல்லவர்களையே பார்த்து, தீயவர்கள் எங்களிடத்தில் வந்தால் நல்லவர்களாய் வாழ்கிற அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து எங்களை ஆசீர்வதியும். இந்த நாளில் வந்த தம்முடைய பிள்ளைகள் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி. அந்த கெட்ட குமாரன் திரும்பி வந்த பொழுது அவனை அலங்காரப்படுத்தி, அவனை உயர்த்தி, அவனை தன் சொந்தமான ஏற்று, அவனை ஆசீர்வதித்து, அவனை வித்த அந்த ஊரே ஆசீர்வதிக்கப்பட்டது ராஜா. சந்தோஷப்பட்டது. அதே போல எங்களையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீரானா. எங்கள் இருக்கிற ஊரே சந்தோஷப்படுது ராஜா. நாங்கள் இருக்க இந்த ஊரே மகிழும்படியாக எங்களை ஆசீர்வதிப்பீர். நீர் கொடுப்பதினால் நாங்கள் கொடுக்கவில்லை அப்பா. நீர் எங்களுக்காக தியாகம் பண்ணினதினால் நாங்கள் இதை செய்தோம் ஆண்டவரே. இன்னும் செய்வோம். நீர் வருகிற வரைக்கும் நாங்கள் செய்வோம். அந்த வாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிற மக்கள் நன்றி. தலை தாழ்த்தி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்தையும் நீர் அறிந்த கர்த்தர் அந்த பிள்ளைகளுடைய தேவைகளை இந்த நாளில் நீர் சந்தித்ததற்காக உமக்கு நன்றி. மகிமை ஒருவருக்கே சொந்தம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல தகப்பனே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பலன்களை ஆமென். உண்மையுள்ள சாட்சியம், மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாய் இருக்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அநியாயமும் சிநேகமும் வழி நடத்துதலும் இன்றும் என்று சதா காலங்களிலும் உம்மை முழு மனதோடு தேடின அன்பின் பிள்ளைகளாகிய எங்களோடும், விசேஷமாக இந்த குழந்தைகளோடும், இந்த செய்தியை கொடுத்த நம்முடைய மகனோடும் குடும்பத்தோடும் என்றும் என்றும் தங்கி நிலைத்திருப்பதால் ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும் வார்த்தையெல்லாம் அவர்தாமே போஷித்து
சீரழிக்க உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். தாமே நாளில் வந்து கலந்து கொண்டு ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தொடர்ந்து வாருங்கள். தேவாசுவாதி கர்த்தர்